அவருடைய கொள்கை ஒன்று இருக்கிறது. வேண்டியவனை வேலைக்கு வைப்பது. நல்லா கவனிங்க. தனக்கு வேண்டிய RSS காரனை பிஜேபி காரனை வேலைக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே 61 பேரை லேட்டரல் என்ட்ரி என்ற பெயரில் IAS ஆபீஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரையும் அப்பாயிண்ட் பண்ணி இப்ப தமிழ்நாட்டில் நீங்க நினைச்சு பாருங்க, ஒருத்தர் யாரு டெப்டி கமிஷனர் வருவாங்க நினைச்சாவே எனக்கு சிரிப்பா கூட இருக்கு. அப்படி ஒரு நிலைமை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது ஒரு ஜனநாயக பண்பு இல்லாமல் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தது போல இந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் எல்லா அதிகாரங்களையும், விவசாயம் என்றாலும் கல்வி என்றாலும் மருத்துவம் என்றாலும் எல்லா அதிகாரங்களையும், இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக கடல் முழுவதையும் நான் இந்த ஒரு வாயு அந்த இது சுரங்கத்தை நான் ஆரம்பிப்பேன்னு சொல்றாங்க. மாநில அரசு கேட்கல. அரிட்டாப்பட்டியில மாநில அரசாங்கத்தை கேட்கல கனிம வளத்தோட. அப்போ சர்வ அதிகாரம் படைத்த ஒரு அரசாக மோடி அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹிட்லரின் பாசிச தன்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் வருமான வரி சட்டமும்.